சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அவரே உடம்பு சரியில்லாதவர் சார், அவரை கூப்பிடணும்னு சொல்றீங்க. எனக்கே கஷ்டமா இருக்கு சார். அப்பா இல்லனா என்ன, ஆனந்த் மாமா வர சொல்லு, அவர் எனக்காக பண்ணுவார். ஆனந்த் மாமா, மாமா. ஆனந்த் மாமா. சொல்லு அர்ஜுன். இவ ஏதோ எனக்கு உடம்பு தொடச்சு விடணும்னு சொல்றா, அது நீங்களே பண்ணிடுங்க. அப்படியா? விடு, நானே பண்ணிடுறேன். நினைச்சுமா கொஞ்சம் தள்ளுமா. ஓகே, வாப்பா வா. கால கீழே இன்னும் கொஞ்சம். போதும். அப்படியே அப்படியே அப்படியே. கால தூக்கு மெதுவா. ஓகே, கம்ஃபர்ட்டா இருக்கா? ஒரு நிமிஷம். அப்பா, என்னது இவ்வளவு சூடா இருக்கு? சரி, தொடச்சு தானே பண்ணணும், தொடச்சிடலாம். நேரத்துல ஒரே நிமிஷம்ப்பா. ஹலோ, சொல்லு. நீ லெஃப்ட் திரும்பு. மாப்பிள்ள ஒன்னும் இல்ல, போன்ல. நீ ரைட்ல. டேய், நீ லெஃப்ட்ல போடா. நான் இங்க சொல்லிட்டு இருக்கேன்டா என் மாப்பிள்ள கிட்ட. அதே ரூட் தான்டா. டேய், அதே ரூட்ல நேரா போ. போன்ல பேசுங்க, இல்லனா ஒரு நிமிஷம்ப்பா, அர்ஜென்ட்ப்பா, வேற ஒண்ணும் இல்ல. டேய், நான் சொன்ன ரூட் தான், அப்படியே போயிட்டே இரு. என்ன போயிட்டே இரு. அதே ரூட்ல போயிட்டே இரு, நேரா போயிட்டே இரு. வரும் பாரு மாமா. என்ன பண்ண? மாப்பிள, அவ்வளவுதான், ஃபுல்லா தொடச்சு விட்டியாச்சு. நீ ஷவர்ல குளிச்சிருந்தா கூட இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருந்திருக்க மாட்ட. அதான் என்னோட பவர்ல உன்னை தொடச்சு எவ்வளவு ஃப்ரெஷ் ஆக்கி விட்டேன் பாத்தியா? ஹலோ. ஆமா. மாமா வாங்க. என்னப்பா? என்ன மாமா இது? என்ன இது? பெட்ல ஃபுல்லா ஈரமாக்கிட்டீங்க. ஈரமா இருந்தா அப்படியே கொஞ்சம் ஓரமா தள்ளி உட்காரு. இதெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு. உங்களை கூப்பிட்டம் பாருங்க, என்ன சொல்லணும். சாரிப்பா, சாரி, நான் தப்புட்டேன். இதை நானே சரி பண்றேன், இரு. மாப்ள, இப்ப பாரு மாப்ள, ஈரமா இருக்கிற இடம்லாம் அப்படியே பாலைவன மாதிரி காஞ்சு போயிடும் பாரு. நான் வரேன். போங்க, தயவு செஞ்சு போங்க. சொல்றா, நான் அப்படியே வந்துடுறேன்டா. ஓகேடா, நீ பாத்துக்கமா. சரிம்மா, நான் அப்படியே வந்துடுறேன்டா. இதோ வந்துட்டு இருக்கேன்டா, அங்கதானே வந்துருக்கேன், எங்கேயும் போலடா. ஐயோ, இவ வேற பாக்குறாளே. எதுக்கு சார் உங்களுக்கு இவ்ளோ ஈகோ? நானே இந்த வேலைய பாத்திருப்பேன்ல. ஒரு சில வேலைய யாரு செய்யணுமோ அவங்க செஞ்சாதான் சரியா இருக்கும். அர்ஜுன், என்னாச்சு? என்ன ஆச்சா? குளிர்ல நடுக்கிற பார்த்தா தெரியல. முதல்ல ஃபேனை நிறுத்து. ஐயோ அர்ஜுன் சார், ஃபேனை நிப்பாட்டிட்டா எப்படி பெட் எல்லாம் காயும்? என்ன முறைச்சா நான் என்ன சார் பண்றது? இதுக்குதான் நான் பண்றேன்னு சொன்னேன், நீங்க தான் கேட்கல. சரி, முறைக்காதீங்க, இருங்க, நான் வரேன். இங்க பாரு, சீக்கிரமா அந்த பெட் கிளீன் பண்ணு, நான் ரெஸ்ட் எடுக்கணும். அதுக்கு தான் சொல்றது கேட்கணும். என்ன முணங்குற? ஒண்ணும் இல்ல, தோ தொடச்சிடுறேன். சீக்கிரம் பண்ணு. கொஞ்சம் பின்னாடி நகர்ந்து உட்காருங்களா?
பெட் எல்லாம் ஓரளவுக்கு நான் தொடச்சிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாமே காஞ்சிரும். ஆனா உங்களை ஏய் நீ என்ன ட்ரை பண்ற? ஆஹா, நான் ஒன்னும் ட்ரை பண்ணல சார். ஒரு நிமிஷம் இருங்க. சார் திரும்புங்க, நான் தொடச்சு விடுறேன். ஏய் என்ன பண்ற? சார் குளிர்ல நீங்க நடுங்குறீங்கல்ல, உடம்பு தொடச்சா ஈரம் எல்லாம் போயிரும். அதெல்லாம் ஒண்ணும் வேணா, நான் ஒண்ணும் குளிர்ல நடுக்கல, நீ போ. குளிர்ல நடுங்கலனா பின்ன என்ன பார்த்து பயத்துல நடுங்குறீங்களா? எதுக்கு சார் இந்த வீண் வீராப்பு? ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு சொல்லுவாங்க. திரும்புங்க, நான் தொடச்சு விடுறேன். திரும்புங்க சார். என்னாச்சு சார்? ஒண்ணும் இல்லையே, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. சரி. என்ன என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, தொடச்சது போதும். இதுக்கப்புறம் நானே பாத்துக்கிறேன், நீ போ. ஐயோ, எடுத்த வேலைய பாதியிலேயே விட்டுட்டு போற பழக்கம் எங்க பரம்பரைக்கே இல்ல சார். நான் தொடச்சிட்டு தான் போவேன். ஓஹோ, தலைவருக்கு இந்த இடம் தான் வீக் பாயிண்டா? ஓகே. நிறுத்த. என்னாச்சு அர்ஜுன் சார்? நீ ஒண்ணு பண்ணு, கண்ணை மூடிட்டு தொட. ஏன்? கண்ணை மூடுனா மூடு, வேற எதுவும் பேசாத, சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டு. கண்ணை மூடு. இப்போ தொட. அங்க போகாத சார். கண்ணை மூடிட்டு துடைக்கும் போது நான் எங்க போறேன்னு எனக்கு எப்படி சார் தெரியும்? அப்ப ஒண்ணு பண்ணு, நீ கண்ணை திறந்துக்க, நான் முடிக்கிறேன். இது ஓகே சார்.